வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூ இயர் ஸ்பெஷல் ஹோல் வீட் ப்ளம் கேக். இது ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்திங்கன்னா இதில் அந்த ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் ஓவர் நைட்டு ரம்மில் ஊற வைப்பாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு அப்புறம் நம்ம எப்படி சிம்பிளாக இதை செய்யலான்னு இந்த ரெசிபி பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கேக் இது. இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். பாதாம், முந்திரி, வால்நட் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது ப்ரூன்ஸு டேட்ஸ் மாதிரியே இருக்கும். இதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம உலர்ந்த திராட்சை எடுத்துக்கிறோம். இப்போ 1 கப்பு ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் இதில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரை ஆப்ரிகாட், கிவி ஃப்ரூட் எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ட்ரை பைனாப்பிள்ஸ், ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணணும். ட்ரை ஃப்ரூட்ஸை நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா ரம்மில் ஓவர் நைட்டு ஊற வைப்பாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக கிரேப் ஜூஸ் இல்லாட்டி ஆரஞ்ச் ஜூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸ் நான் இப்போ எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால நான் இப்போ ரெண்டு ஆரஞ்சு ஃபுல்லாக புழிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த நட்ஸும் ட்ரை கிரேப்ஸும் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நல்லா ஊற்றிட்டு இதில் டூட்டி ஃப்ரூட்டி கூட ஆட் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். பட் ஆனால் நான் இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணல. இதை நல்லா கொஞ்சம் அப்படி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 2 to 4 ஹவர்ஸ் கூட ஊறலாம். நல்லா ஊறி அந்த ட்ரை கிரேப்ஸ்லாம் நல்லா ஊறி நல்லா அந்த சிட்ரிக் ஆசிட்லாம் நல்லா அதுக்குள்ளே எடுத்துக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு, ஹோல் வீட் ஃப்ளார், இல்லாட்டினா உங்களுக்கு மைதா வேணுனாலும் மைதா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன ரவை, அது ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ரவை இருக்குன்னா அது மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப கொஞ்சோண்டு போதும். பாருங்கள், 1/8 டீஸ்பூன்லேயும் நான் அதுலேயும் கொஞ்சம் தான் போடுறேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு எப்பயுமே இனிப்பு செய்யும்போது கொஞ்சம் உப்பு போட்டோன்னா அது நல்லாயிருக்கும். அதுக்காக பேக்கிங் சோடா கூட பாருங்கள் 1/8 டீஸ்பூன் தான். அதுலேயும் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன், இதுக்கு ரொம்ப தேவையில்லை. அப்புறம் ட்ரெடிஷ்னலாக இதில் என்ன போடுவாங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் அரைச்சி இதில் போடுவாங்க. நான் இங்கே வெறும் பட்டை தூள் மட்டும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஃப்ளேவர் பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேக் பேன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ப்ரெட்டு செய்கிற பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் பேன் ரவுண்டோ இல்லை ஸ்கொயரோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், எது விருப்பமோ அது மாதிரி ஷேப்க்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆயில் இல்லை பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பார்ச்மெண்ட் பேப்பர் பாட்டம்க்கு மட்டும் வைங்க, சைடுக்கு வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வராது. அதனால் பாட்டம்க்கு வச்சுட்டு அதுலேயும் லைட்டாக பட்டர் இல்லாட்டினா ஆயிலில் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவனையும் 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் நம்ம ப்ரீ ஹீட் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு நம்ம இப்போ 2 முட்டையை ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் எடுத்து அடிச்சுக்க போகிறோம். 2 முட்டை எடுத்துகிட்டு அதுக்கு 1/2 கப்பு பால் போதும், 1/2 கப்பு மில்க்கு போட்டு நல்லா அதை ஒரு ப்ளஃபியாக வர மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. எக்கையும் முட்டையும் பாலும் நல்லா அடிச்சுட்டு அது நல்லா பொங்க அது மாதிரி நுர வர மாதிரி நல்லா அடிச்சுட்டு அது கூட இப்போ நான் கோகோனட் ஆயில் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் அது கூட மிக்ஸ் பண்ணுறேன். 1/3 கப். இது மெல்டட் பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது பட்டர்னால் கொஞ்சம் கூட போடுங்க, அப்போ தான் 1/2 கப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சீனி 1 கப்பு. இதுக்கு பதிலாக நம்ம டேட் சிரப் கூட போட்டுக்கலாம். சீனி வேண்டாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பேரிச்சம்பழத்தை நம்ம நல்லா மிக்சியில் பாலோடு அடித்து அந்த இது போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ஸ்மூத் மிக்சராக
நல்லா அடிச்சுக்கணும். அந்த சீனி எல்லாம் அதில் நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் அடிச்சுட்டு, அது கூட கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1/8 டீஸ்பூன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளேவருக்கு தான். இப்போ அது கூட நம்ம வந்து அந்த கோதுமை மாவையும் ரவையும் சேர்த்து வச்சோம் இல்லையா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் விடணும். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் மிக்சரோ இதுவோ வந்து ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா அந்த கேக் வந்து நம்மளுக்கு ப்ளஃபியாக வராது. ஸோ இதுக்கப்புறம் மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நீங்கள் ஒரு ஸ்பேட்ச்ல ஒரு கரண்டி வச்சு மெதுவாக இது மாதிரி அதோட மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் விடணும். ரொம்ப அடிச்சிங்கன்னா கேக் வந்து அந்த நல்ல ப்ளஃபியாக வராது, உங்களுக்கு சாஃப்டாக வராது, கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அது கூட வந்து இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நட்ஸும் அந்த ட்ரை கிரேப்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்சுருந்தோம்ல ஆரஞ்சு ஜூஸோட, அதை இதனு கூட மாவு கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து மாவை இதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. ஸோ நம்ம கொஞ்சம் ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் மோல்டில், அந்த பாத்திரத்தில் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அவன் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் போட்டு ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பேட்டரை வந்து இப்படி 2 தடவை தட்டுங்க. அப்போ தான் உள்ளே வந்து எதுவும் இந்த ஏர் பாக்கெட்ஸ்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் இது வந்து மேலே கீழே இறங்காது. ஸோ மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் நட்ஸோ இல்லை உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி அது மாதிரி கலர்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸ் இது மாதிரி போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணி அதை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கேக்கோட கலருக்காக. நம்ம வந்து இது வந்து கோதுமை மாவில் பண்ணுறனால ஆல்ரெடி நல்ல கலர் வரும். இதோட நம்மளுக்கு வந்து அந்த கேரமலைசேஷனுக்காக மேலே வந்து நான் சுகரை வந்து கொஞ்சம் தூவி விட்றேன். நல்லா வரும் அது கலரு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அவனில் வச்சுக்கலாம். இது வந்து 50 to 60 மினிட்ஸ் வச்சா போதும். நம்ம அவனில் வச்சுட்டு இப்போ ஏதோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஹோல் வீட் ப்ளம் கேக் ரெடி. இது அவன்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கூலிங்க்கு விடுங்க. அது வெளியே அப்படியே கூல் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம ஒரு கத்தி வச்சு சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு, கீழே வந்து அது ஒட்டாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டர் பேப்பர் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து கீழே ஒட்டாது. நீங்கள் சைட் மட்டும் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு கட்டிங் போர்டோ ஒரு பிளேட் ஏதாவது மேலே வச்சு அப்படியே வந்து அதை இன்வெர்ட் பண்ணிடுங்க. கவுத்தினோடனே உங்களுக்கு பாருங்கள் அப்படியே ஈஸியாக அது அழகாக எடுக்க வரும். நல்லா சூப்பராக பார்த்தீங்களா, செமையாக வந்துருச்சு. சூப்பர். நல்லா கலரும் நம்மளுக்கு வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு, கேரமலைஸ்டாக. முன்னாடியும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, அந்த நட்ஸ்லாம் போட்டு அழகாக. இப்போ நம்ம ஸ்லைசிங் போயிடலாம். உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்லைஸ் போட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த சாஃப்ட் மாய்ஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இதாக ஸ்லைஸ் போட்டுறாமல் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வெளியே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. பாருங்கள் அதனுடைய டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கே. கண்டிப்பாக இந்த நியூ இயர்க்கு நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இதில் நிறைய ட்ரை கிரேப்ஸ் நட்ஸ் இருக்கனால பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க, பிரியமுடன் சுவைக்கலாம்.